வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலி ஜோதிட பதிவு. இந்த பதிவில் மீன லக்னத்திற்கான பலன், வக்கர சனியை பற்றிய பலன். நமக்கு விரய சனியாக 12ஆம் இடத்துல சனி போயிட்டு இருக்குன்னு தெரியும். இப்ப வக்கரகதியில நவம்பர் 15 வரைக்கும் இருக்கிறதுனால நட்சத்திர மாற்றங்கள், நட்சத்திர பாத மாற்றங்கள்ல என்ன விளைவுகள் தருதுங்கிறத இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். இப்ப குருவோட நட்சத்திரத்துல பூரட்டாதி 2ஆம் பாதத்துல சனி 12ஆம் இடத்துல போயிட்டு இருக்கும்போது குரு நமக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. சனி நின்ற ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பெருசா விரயத்தை நடத்த விட மாட்டாரு. பெருசா பாதிப்புகள், நமக்கு துன்பம் படுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, அல்லது அதிகமான உடல் சார்ந்த அசதிகள், இழப்புகளை சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் விட மாட்டார். பட் இது பொது பலன் தான். இப்ப நம்ம டெப்தா போகும்போது, வக்கரம் ஆகும்போது பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 1ஆம் பாதத்திற்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி சனி மாறும். அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கொடுத்த பணங்கள் வரவு ஏற்கனவே நமக்கு பெண்டிங்ல இருக்கும். வர வேண்டிய பணம் அப்படின்ட்டு ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டே இருக்கும். பணம் கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த தரேன்னு சொல்லிட்டு அது இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப திடீர்னு அந்த பொருள் வரவு, கொடுத்த பணம் நமக்கு கைக்கு வர்றது அப்படிங்கிற நிகழ்வு ஆகஸ்ட் 18க்கு மேல அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ள நமக்கு சாதகமா இருக்கு. அது மாதிரி சில தனவரவு, நன்மைகள் கிடைக்கும். கொஞ்சம் வேல்யூம் குறைவா இருக்கும். பெரிய லெவல்ல எதிர்பார்க்கறது இல்லைன்னாலும் நமக்கு அது அளவு குறைவாகத்தான் கிடைக்கும். ஏன்னா சனி அந்த பாதசாரத்துல போகும்போது மேசராசியில அம்சத்துல நீசம் விடுறாரு. அப்ப அந்த நீச வலிமைக்கு உண்டான ஒரு கணக்கு தான் இங்க வேலை செய்யும். அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துல தேவையில்லாம வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் நடக்கும். குடும்ப உறவுகள், கணவன் மனை உறவு சார்ந்து இந்த காலகட்டத்துல மனஸ்தாபங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமா நடக்கும். சனி அப்படின்னாலே வாக்குஸ்தானத்துல வந்துட்டாலே பேச்சுக்கு ஒரு கண்ணியம் இருக்காது. அதிகமான வார்த்தைகள் பிரயோகம் பண்ண ரெண்டு பக்கமே அதிகமா வார்த்தைகள் தடித்து அது பெருசாகும். அதனால தேவையில்லாம ஒரு ஆக்ரோஷமான சண்டை சச்சரவை உண்டாக்குறதுக்கு இடம் கொடுக்காம பார்த்துக்கணும். அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு சதய நட்சத்திரத்துக்கு சனி மாறுறாரு. சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். இப்ப ராகு நம்ம லக்னத்துலதான் இருக்காரு. அவரு சனியோட நட்சத்திரத்துல இருக்கார். அப்ப ராகுக்கும் சனிக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது. 1ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அந்த பரிவர்த்தனை இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ராப்ளம் வருது, ஆனா அந்த ப்ராப்ளம் பாதிக்காதுங்கிற அளவுக்கு போயிடும். ஒரு கஷ்டம், ஒரு செலவு, விரயம் எல்லாமே வர்ற மாதிரி அது பெருசா பாதிக்காம போற தன்மை தான் இந்த பரிவர்த்தனை. இந்த ராகுவும் சனியும் நமக்கு நம்முடைய சுயபலத்தை, உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த அது கட்டி காக்குது. இப்ப ஒரு கஷ்டம், வன்பு வழக்கு, சண்டை சச்சரவு நடந்த குடும்பம், பிரிவினை வந்துருச்சு. அந்த பிரிந்த உறவுகளெல்லாம் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இங்க உண்டாகும். அப்ப ஒரு மறுசுழற்சி முறையை ஏற்படுத்துது. அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுது. அடுத்த ஒரு சூழல் என்ன, அடுத்த ஸ்டேஜ் என்ன, அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதுக்கு பார்த்து போகுது. சில பேர் ஆராய்ச்சி மனப்பான்மையில நம்ம இதைத்தான் பண்ணணும், இது சரியான தீர்வு அப்படின்னு எல்லாம் தனக்குள்ளேயே ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சார்ந்து டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதோ ஒரு வகையில வேலை வாய்ப்பு, பண வரவு, தொழில் பலத்துக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு. நம்மளுடைய தைரியம், தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கலாம். அதுல ஏற்ற இறக்கங்கள் வந்ததெல்லாம் மாறி இப்ப ஒரே சீரா இயங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். வீடு மனை யோகங்கள், வாகன யோகங்கள், வளர்ச்சிகள் பெறும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் தீர்ந்து இப்ப கொஞ்சம் பாசிட்டிவா நடைபெறும். வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும்.
அடுத்த வேலை அடுத்த ஸ்டேஜ்னு போயிட்டு இருக்கும். அது வந்து பிரியப்பட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது நோய் வாய்ப்பட்டு சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். கடன்ல இருந்து நிவர்த்திகள் கிடைக்கும். கணவன் மனை உறவு மேம்படும். பூர்வீக சம்பந்தப்பட்டது, முன்னோர்கள் உயர்கல்வி படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதை விருத்தி பண்ணிக்கலாம், விரிவாக்கம் பண்ணிக்கலாம், அதுக்கும் சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வரையில் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் வகையில் ஆதாயம் கிடைக்கும். நம்முடைய எதிர்பார்த்த செய்திகள், நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். அதன் மூலம் நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். மூலதனம் பண்ணுறவங்களுக்கும் அந்த மூலதனத்தை பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸு கிடைக்கும். ஒரு கடன் கேட்டிருந்தாலும் அந்த எதிர்பார்த்த கடன், பேங்க் லோனு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த வகையில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் விரைச்சனின்னு சொல்லி நாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்த விஷயத்தில் இந்த வக்கரச்சனியினுடைய காலகட்டத்தில் இந்த நட்சத்திர மாற்றங்கள், பாத மாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. ராகுனுடைய சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி போகும்போது அம்சத்தில் வந்து அது மீனத்தில் இருக்கும். அப்ப மீனத்துல நம்ம லக்னத்திலேயே அந்த சனி வந்து ஒரு பலம் பெறும்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால அது உறவுக்கும் பொருளாதாரத்துக்கும் சப்போர்ட்டிவா தான் வேலை பார்க்கும். சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூட்ரலான கிரகம். நம்ம லக்னத்துல தான் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. 5ஆம் இடமான கடகராசியில பூசம் இருக்கு. 9ஆம் இடமான விருச்சிக ராசியில அனுஷம் இருக்கு. அதனால நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய மொராலிட்டி, நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணுறோம், அருள், தெய்வ அனுகூலம், பாசம், நேசம், உறவுகள் அத்தனைக்கும் சப்போர்ட்டிவாக விளங்கக்கூடிய கிரகம் தான் சனி. நம்ம ஜனன ஜாதகத்தில் பிறக்கிற ஜனன ஜாதகத்தில் விதிப்படி நம்ம சனி வந்து 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நமக்கு சுயபலம் இல்லாமல் போகும். ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்காக போராட வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் மற்ற ஸ்தான பலன்கள் பெறும் பொழுது நல்ல வளர்ச்சி பெறும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு வரும்போது பொருளுக்காக, பணத்துக்காகவும், தொழிலுக்காகவும் நம்ம வந்து இன்வால்வ் ஆகி உழைச்சி, கடுமையாக உழைச்சி, சுயபலத்தில் பொருள் சேகரித்து வளர்ச்சி பெறக்கூடிய தன்மையை காட்டுது. அது மாதிரி தான் நமக்கு பண வரவுக்கு உதவுற கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்ல சனி நம்ம ஜனன ஜாதகத்தில் இருந்தாலும் நன்மைகளை செய்யும். இதையெல்லாம் தான் நம்ம வந்து பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம ஜனன ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை கணிச்சு 12 பாவ அதிகாரிகளை நாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அடாப்ட் பண்ணி பண்ணி பார்க்கும்போது நம்ம கேள்விகளுக்கு எந்த காலம் நமக்கு பணம் வரும், எந்த காலம் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு வீடு மனை ப்ராப்பர்ட்டி அமைகிறது எந்த காலம், எல்லாத்துக்குமே பதில் வந்து தெளிவாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.